வணக்கம். ஆ ஐபிஓல வந்து நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட் ஒரு ஐபிஓ 100% வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்குங்க. 100% கிரே மார்க்கெட் பிரீமியம். ஸோ என்ன ஐபிஓ, அப்புறம் நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த வீடியோல பார்த்துரலாம். ஆக்சுவலா நாளைய பங்குச்சந்தைன்றது இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 11:00 மேல 11:30க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ நீங்க நாளைக்கு தான் பார்ப்பீங்க. அதனால இன்றைய பங்குச்சந்தைன்னு சொல்லி கூட நான் வீடியோ போடலாம். ஸோ டேட்டாவ மட்டும் கம்ப்ளீட்டா எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல குடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும் தான். இதில எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ, டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல. அதனால பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள்ல முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 43 புள்ளிகள் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ்ல தான் போப்போது. ஓகே. அடுத்தது யுஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. யுகே மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்போ நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவ், குளோபல் மார்க்கெட்டும் பாசிட்டிவ்ன்றப்போ நம்ம கம்ப்ளீட்டா வந்து பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருப்போம். அதே மாரி எஃப்ஐஐ பையிங், செல்லிங்க பொறுத்தளவுல லாஸ்ட்டு ஆ ட்ரேடிங் டே அன்னைக்கு எஃப்ஐஐ என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் டெலகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீ தான் அது. எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு அப்டேட்ஸ் எடுத்துக்கங்க. அதே மாரி டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் குடுத்துருக்கேன். அத பயன்படுத்தி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ எஃப்ஐஐய பொறுத்தவரை லாஸ்ட் ட்ரேடிங் டேட் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 543 கோடிக்கு வந்து செல்லிங் பண்ணியிருந்தாங்க. ஆனா டிஐஐ வந்து 2124 கோடிக்கு பையிங் பண்ணியிருக்கிறனால, நம்ம நெட் பார்த்தீங்கன்னா பையிங்ல தான் இருக்கு. ஸோ எஃப்ஐஐயும் வந்து 3 டிஜிட்ல தான் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய செல்லிங்கா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டா நமக்கு வந்து மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கிறதுல, குளோபல் மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாலர்ல தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 1.8% ஏற்றம் குடுத்திருக்கு. சில்வர் வந்து டாலர்ல 1.25% வரைக்கும் ஏற்றம் குடுத்திருக்கு. அப்ப இந்த ஏற்றத்த நம்ம மார்க்கெட்லயும் எதிர்பார்ப்போம். அட்லீஸ்ட் 1% கோல்டு, 1% சில்வர்னாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போகுது. ஓகே. அப்படிதான் எதிர்பார்ப்போம். அப்படி பார்க்கும்பொழுது கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவ், குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ், கோல்டு பாசிட்டிவ், சில்வர் பாசிட்டிவ் எல்லாமே நாளைக்கு வந்து போர்ட்ஃபோலியோவ நமக்கு கிரீனா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாரி அ டெலிகிராமுடைய கரன்சி, கிரிப்டோ கரன்சி வந்து 5% மேல ஏற்றம் குடுத்துருக்காங்க. பயங்கரமா ஏறிட்டு வருது. பிட்காயினும் வந்து 1% மேல ஏற்றம் குடுத்துருக்காங்க. ஸோ அதைத் தொடர்ந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியும் ஏற்றம் குடுத்துருக்குன்றத பார்த்துட்டோம். இது இல்லாம ஐபிஓ அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்க வந்து டெம்சென்ஸ் இன்ஸ்ட்ரூமென்ட் அப்படின்ற ஒரு ஐபிஓ நாளைக்கு லாஸ்ட் டேட் 24ஆம் தேதி. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் பேண்ட் ரூ. 300. ஆனா எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங்ல வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல ரூ. 110ல இருக்கு. அப்போ ரூ. 610 வந்து அதனுடைய லிஸ்டிங் பிரைஸா இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 100% வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம். நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தது வந்து அ ஆக்மோண்ட் என்டர்பிரைஸ். இது வந்து 21ஆம் தேதியே நமக்கு ஐபிஓ ஓப்பன் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி வரைக்கும் அந்த ஐபிஓ இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 48% கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருக்கு. இது 2ம் இப்போ ஓப்பனிங்ல இருக்கக்கூடிய ஐபிஓ. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அது இல்லாம நமக்கு வந்து ஐபிஓ புதுசா ஓப்பன் ஆகுற ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 24ஆம் தேதி வந்து நமக்கு ஒரு 3 ஐபிஓ வருதுங்க. ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ்ன்ற ஐபிஓ வருது. ஹைடெக் இன்ஜினியர்ஸ்ன்ற ஐபிஓ வருது. சிம் பயோடெக் ஃபார்மா லேப் அப்படின்ற ஐபிஓ நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ 3 ஐபிஓ ஓப்பன் ஆகுது. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் அ நல்லா தான் குடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து 30% மேல தான் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. ஸோ ஐபிஓக்கான சீசனா இருக்கு. மெயின் போர்ட் ஐபிஓவா இருந்தா மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுவாங்க எல்லாரும். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு லாங் பில்டப்ல சில ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆயிருக்குங்க. லாங் பில்டப்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கக்கூடிய நிறுவனங்கள். அதில வந்து ஜைடஸ் லைஃப், கோல் இண்டியா, டாடா எல்க்ஸி, இந்துஸ்தான் ஜிங்க், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இதான் டாப் 5 ஸ்டாக்ஸ் லாங் பில்டப்ல. ஓகே. அதே மாரி லாங் அன்வைண்டிங் இனிமேல் ஏறாமல் நிறுத்தப்படலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, டால்மியா பாரத், ஐஆர்எஃப்சி, செயில், இரேடா, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இதுதான் டாப் 5 கம்பெனிஸ். இனிமேல் ஏறாமல் நிறுத்தப்படலாம். இல்ல நின்னுட்டு கன்சாலிடேட் பண்ணிட்டு அப்புறம் ஏறலாம். அந்த மாரியான ஸ்டாக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பில்டப்னு சொல்லுவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஃபியூச்சர்ஸ்ல ஷார்ட் பில்டப் அதாவது இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சந்தேகிக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரால், ஏஞ்சல் ஒன், இண்டிகோ, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், பிஎஸ்சி இதெல்லாம் வந்து ஷார்ட் பில்டப் அப்படின்ற ஃபில்டர்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எந்த வெப்சைட்ல போனாலும் இது வந்து நீங்க பார்க்கலாம். அதே மாரி ஹை டெலிவரி பெர்சன்டேஜ் இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஹை டெலிவரி பெர்சன்டேஜ்ல வந்து 361, ராடிகோ, டிவிஎஸ் மோட்டார்ஸ், எஸ்ஆர்எஃப், கோல் இண்டியா இது வந்து டாப் 5 ஸ்டாக்ஸ்
ஹை டெலிவரி பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பங்குகளில். ஓகே, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு எஃப்&ஓ பேண்டில் புதுசாக எந்த கம்பெனியும் இல்லை. செயில் வந்து எஃப்&ஓ பேண்டில் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. பந்தன் பேங்க்கும் மணப்புரம் ஃபினான்ஸும் எஃப்&ஓ பேண்ட்லேருந்து வெளியே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம நல்லா எஃப்&ஓவில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க பந்தன் பேங்க், மணப்புரம் ஃபினான்ஸ்லாம் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எஃப்&ஓ பேண்டில் இல்லை. செயில் மட்டும் எஃப்&ஓ பேண்டில் இருக்குது. அதில் வந்து எஃப்&ஓ ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஐபிஓவில் ஜாக்பாட் இருக்குது. அப்புறம் டோட்டல் மார்க்கெட்டே வந்து இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி 44 பாயிண்ட்ஸ் இப்போது நைட் வந்து இப்போ பாசிட்டிவ்ல போயிருக்கு. கோல்டு சில்வர்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்னா 1% மேலே ஏற்றத்தில் இருக்குது. ஸோ எல்லா டேரக்ஷன்லேயும் நமக்கு ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து எதிர்பார்க்குறோம். அப்போ ட்ரேடருக்கு இது இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். இந்த மாதிரி டேஸ்லலாம் வந்து ட்ரேடிங் நல்லா வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும். அதுக்கப்புறம் 2 விஷயம் என்னென்னா, ரிசல்ட் டேட்டா கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. 1, 2 கம்பெனிகள் தான் இருக்குது. இனிமேல் ரிசல்ட் சீசன் கிடையாது. அப்போது இந்த வாரம் வரக்கூடிய ரேலி வந்து கொஞ்சம் லாஸ்ட் ரேலியாக கூட இருக்கலாம். ஏன்னா ரிசல்ட் இல்லைன்றனால. இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் மிகப்பெரிய கடனை வாங்கிட்டு பயங்கரமான ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அவங்க வாங்கின கடனால் இந்தியாவில் வந்து என்ன பாதிப்பு இருக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பாதிப்பு இருக்கும், நம்ம எப்படி அதை தப்பிக்கிறது அப்படின்ற அந்த எல்லா டேட்டாவும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவை வந்து கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்டாகவே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நியூஸ் அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.